శ్రీడిపురవాసినం కరుణామూర్తి ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். இன்றைய காணொளியில் நாம் காணப்போவது பாபா நமக்காக செய்த அற்புதங்கள், இதுவரை கண்டிராத காட்சிகள், பாபா நம்முடன் இருந்தபோது செய்த காட்சிகளையும் இன்று அவர் செய்த காட்சிகளையும் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஓம் சாய்ராம். நாம் உலக வரலாற்றில் கேள்விப்பட்டதை விட அதிகமான சில அற்புதங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்வோம். ஸ்ரீ சாய்பாபா சுமார் 60 ஆண்டுகளாக ஷீரடியில் இருந்தாலும் அவரது புகழ் ஷீரடியின் மகிமையைப் போலவே பரவுகிறது. எல்லா திசைகளிலும் சூரியன் அவருடைய உண்மையான பெயர், அவரது கிராமம், அவரது பெற்றோர், அவரது சாதி போன்றவை யாருக்கும் தெரியாது. உலகம் முழுவதிலும் இருந்து பலர் அவரை பார்க்க தினமும் வருகிறார்கள். அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள்? ஆனால் அவர்களில் யாருக்கும் எதுவும் சொல்ல முடியவில்லை. அவரை பற்றி நீண்ட காலமாக அவருடன் நெருக்கமாக இருந்தவர்களால் கூட அவரிடமிருந்து எந்த விவரங்களையும் கற்றுக்கொள்ள முடியவில்லை. கடவுளால் தான் அவர் உண்மையில் பெயரற்ற ஒருவரே. கடவுளின் அனைத்து குணங்களும் பாபாவில் முழுமையாக தெரியும். ஷீரடியில் பிரகாசித்த அந்த உடல் ஒருபோதும் ஒரு மாயை அல்ல. இன்று அதன் பெரிய கட்டிடங்கள் மற்றும் பல கடைகளுடன் வஜ்ர தீபாவளி ஏற்றப்படும். ஷீரடி ஒரு அரச அரண்மனை போன்ற கல்லறை மண்டபம். ஒரு பேரரசு சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பது போல சாய்நாதனின் இந்த உருவம் நாடு முழுவதிலும் இருந்து வரும் மக்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அவரது ஒளி எப்பொழுதும் பிரகாசிக்கிறது. எண்ணற்ற மாலைகள் மற்றும் புதிய ஆடைகளுடன் ஏராளமான பக்தர்கள் கொண்டு வருகிறார்கள். அவரது நீதிமன்றத்தை அடைந்துள்ளனர். ஆனால் சுமார் 130 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மாவட்டத்தில் பலருக்கு தெரியாத ஒரு சிறிய கிராமத்தில் ஷீரடி இருந்தது. 80 வீடுகளுக்கு மேல் இல்லை. கிட்டத்தட்ட எல்லா வீடுகளும் மண் கட்டிடங்களாக இருந்தன. 1 அல்லது 2 குடிசைகளில் மக்கள் அன்றாட தேவைகளை விற்று வந்தனர். கிராமத்தின் எல்லா பக்கங்களிலும் புதர்கள் மற்றும் முட்கள் நிறைந்த வயல்கள் இருந்தன. அரிதாக ஒரு குதிரை வண்டி கிராமத்திற்குள் வந்தால் அந்த மக்கள், குழந்தைகள் அதை ஒரு பெரிய நகைச்சுவையாக பார்ப்பார்கள். உண்மையில் அருகில் உள்ள ரக்தா கிராமம் மப்பல்லே ஷீரடி என்று அழைக்கப்பட்டது. கிராமத்தில் நடைபெறும் பெரிய திருவிழாக்களில் ஒரே வாரத்திற்கு ஒரு முறை நடைபெறும் ஒரு விழாவாகும். நாட்டை பற்றிய அரிய கால்நடையாக பயணிக்கும் கிராமத்தைச் சேர்ந்த யாத்ரீகள், சாதுக்கள், பக்கீர் மற்றும் பேருந்து ஓட்டுநர்கள் அன்றைய மாருதி அல்லது தக்கியாவில் பயணம் செய்வார்கள். இன்றைய நம் வாழ்க்கையைப் போலவே ஷீரடியிலும் சரியான தெருக்களோ அல்லது தெருவிளக்குகளோ இல்லை. கிராமத்தில் கதவுகள் கூட இல்லாத மாருதி, சனி, கணபதி, மகாதேவ் கோயில்கள் இருந்தன. ஒரு முறை ஒரு பைத்தியக்காரன் உள்ளே நுழைந்தான். கோவிலை கட்டி சிலைகளை உடைத்தார்கள். அவற்றை எப்படி பாதுகாக்க முடியாது? கிராமத்தின் நடுவில் கிராமத்தின் நுழைவாயில் விட்டலு என்ற மீட்பரின் கோயில் இருந்தது. கிராம தெய்வமான கண்டோபாவின் கோயில் உள்ளது. ஒரு நாள் சுற்றி 1884ஆம் ஆண்டு ஸ்ரீ சாய் கிராமத்தின் வடக்கே ஒரு வேப்ப மரத்தின் கீழே அமர்ந்திருப்பதை கண்டனர். அவரை பார்த்த ஒரு வயதான பெண்மணி தான் நானா சோப்தாரின் தாய் என்று கூறினார். இந்த சிறுவன் முதலில் ஒரு வேப்ப மரத்தின் கீழ் பிறந்தான். அவர் கீழே ஒரு நாற்காலியில் அமர்ந்திருப்பது காணப்பட்டது. அவரது தோற்றம் வசீகரமாக இருந்தது. அவர் யாருடைய வீட்டிற்கும் சென்றதில்லை. அவர் அந்த மரத்தின் தண்ணீரில் தங்கினார். பகலில் அவர் யாரையும் சந்திக்கவில்லை. இரவில் கூட அவருக்கு பயம் தெரியாது. பார்ப்பதற்கு அவர் சிறியவராக இருந்தாலும் அவர் செய்த செயல்கள் ஒரு பெரிய முனிவரின் செயல்களைப் போலவே இருந்தன. இவ்வளவு இளம் வயதில் அவர் குளிர் அல்லது வெப்பத்திற்கு பணம் செலுத்தாமல் தவம் செய்தார். அவர் இதை செய்வதைக் கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். இல்லை, அவனது பற்றின்மை நிலையை ஒருவர் புரிந்து கொண்டார். அந்த சிறுவன் திடீரென்று எங்கிருந்து வந்தான் என்று அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். ஒரு காலத்தில் கிராம தெய்வமான கண்டோபா ஒருவருக்கு பிறந்தார். கிராம மக்கள் அனைவரும் அவரை பார்த்து, புனித மனிதர் யார்? அவர் எங்கிருந்து வந்தார் என்று கேட்டார்கள். அந்த மனிதர் ஒரு மண்வெட்டியை கொண்டு வந்து இந்த மரத்தின் கீழ் எங்காவது தோண்டினார். அங்கே ஒரு பாறை இருந்தது. அதன் கீழ் சில செங்கற்கள் காணப்பட்டன. எப்போது அந்த பாறை அகற்றப்பட்டது, அதன் கீழ் ஒரு நிலத்தடி பாதை கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் எஞ்சியிருந்த பொருட்கள் அங்கே இருந்தன. புனித திரவங்கள் எரியும் 4 பிரமிடுகள் இருந்தன. பின்னர் கணம் இந்த சிறுவன் 12 வருடங்கள் இங்கு தவம் செய்ததாக கூறினர். அப்போதிருந்து அந்த மக்கள் அந்த சிறுவனை பல கேள்விகளால் தொந்தரவு செய்ய தொடங்கினர். அது குருஸ்நானம் என்றும் பாறையை மீண்டும் மூட வேண்டும் என்று அவர் கூறினார்.
அவர் அதை சொன்னார். ஆனால் மக்களும் அதையே செய்தார்கள். பின்னர் ஒரு முறை ஒரு யோபோ மரத்தின் அருகே கட்டிடங்களை பழுது பார்க்கும்போது அதன் கீழ் மண் வீட்டின் கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது. அதை பற்றி கேட்ட பக்தர்களிடம் பாபா அதையே கூறினார். பின்னர் ஒரு நாள் குழந்தைகள் அங்கு விளையாடி கொண்டிருந்த போது கல்லை அகற்றி பூமிக்குள் மிக நீண்ட மற்றும் இருண்ட படிகள் இருப்பதை கண்டார்கள். கண்டுபிடிக்கப்பட்ட வீடு ஸ்ரீ சாய் சரண் சரணம் என்று புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் அங்கே பாபாவின் மசூதியில் துணிக்கு அருகில் உள்ள தூணின் கீழ் ஒரு வீடு இருந்தது. சில பெரிய ஆத்மாக்கள் வந்தபோது அவர்கள் அதில் வசிப்பதாக கூறினார்கள். அவர் ஒருபோதும் வெளியே செல்லவில்லை. அவருடைய தாடி தரையை தொடும் அளவுக்கு நீளமாக வளர்ந்தது. பாபா ஒரு முறை சுகன் மோர் நாயக்கிடம், என்ன ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் உண்ணாவிரதம் கூட உங்களால் தாங்க முடியாதா என்று கேட்டார். அவரது வார்த்தைகள், நான் 12 வருடங்களாக வேம்பு சாப்பிட்டு வாழ்ந்தேன். இந்த அறிக்கையால் இந்த வட்டம் வலுப்பெறுகிறது. இந்த சிறுவனுக்கு 16 வயது கூட ஆகவில்லை. தாடி எப்படி வளர்ந்தது? அவனுக்கு எவ்வளவு வயது? ஒரு முறை துலியா நீதிமன்றத்தில் ஒரு திருடன் சாய் என்று கூறினான். அவர் பிடிபட்ட துணிகளை பாபா அவருக்கு கொடுத்தார். அவற்றை அவர் திருடவில்லை என்றும் கூறினார். நீதிமன்றம் சாய்பாபாவை நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியது. பாபா அனைவருக்கும் கூறினார், பக்தர்கள் தாக்கல் செய்த மனுக்களை தொடர்ந்து நீதிமன்ற பிரதிநிதி ஒருவர் அவரிடம் வந்து விசாரணை நடத்தி அதன் முக்கிய விஷயங்களை வெளிப்படுத்தினர். பின்னர் வழக்கறிஞர், உங்கள் பெயர் என்ன பாபா என்று கேட்டார். ஓம் சாய்ராம்.